ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2ல் வந்த ராட்டை அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஸ்டார்ட் அப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆரம்பித்தவங்க கலையரசி அப்படிங்கிற ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர். இந்த ஸ்டார்ட் அப் வந்து டூ இட் யோர் செல்ஃப் போர்ட்டபிள் வீவிங் கிட்ஸை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ கலையரசியை வந்து ஒரு வீவிங் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு வெல் பெய்ட் ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க, யங்கர் ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீவிங் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெடிஷ்னல் வீவிங் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதை தடுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட தான் அவங்க ராட்டை அப்படிங்கிற ஒரு சோஷியல் வெஞ்சரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அவங்களோட சேவிங் அதுக்கப்புறம் ஜுவல்லரியை மாடிஃபை பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்பை லான்ச் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னா காம்பேக்ட் போர்ட்டபிள் வீவிங் டூல்ஸ். ஸோ சில்ட்ரன் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மால் சைஸில் கைப்பிடி அளவில் ஒரு வீவிங் டூலை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து யங் சில்ட்ரன் 3 வயசு இருக்கிற சில்ட்ரன் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் டூலை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட யூனிக்னஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வீவிங் டூலை யூஸ் பண்ணாமல் கைப்பிடி அளவில் ஒரு போர்ட்டபிள் டூலை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதை டிஜிட்டல் லேர்னிங் மூலியமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டூல் கிட்லையுமே QR கோட்ஸ் இருக்குது. அந்த QR கோட்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ் இருக்கும். ஸோ இது மூலியமாக லேர்னிங் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் யங்கர் ஜென்ரேஷனில் அந்த வீவிங் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறாங்க, அவங்களோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வீவிங் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை லேர்ன் பண்ணியிருக்காங்க. 7 ஸ்டேட்ஸ் அண்ட் 23 கண்ட்ரிஸ் அப்ராடுக்கு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிஹேவியர் டிஸார்டர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீவிங் மூலியமாக பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீவ் பண்ணும்போது நிறைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத பார்த்து அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டார்ட் அப் பாராட்டினாங்க. ஸோ கலையரசி வந்து 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. மொத்தமாக எல்லா இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து 70 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க. கமிட்மெண்ட் டீல் ஃபைனலைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டார்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதல் முக்கியமான ரீசன் என்ன நம்ம பார்த்தோம்னா, இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் இவங்களோட டூல் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லேட் மாதிரி இருக்கிறதுனால சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் லேர்னிங்க்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே QR கோட்ஸ் இருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸ் இருக்கும். இதை பார்த்து சில்ட்ரனால ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க முடியும் வீவிங் பற்றி. ஸோ இது வந்து அவங்கள ரொம்பவே என்கேஜிங்காக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் சக்ஸஸ்க்கான ரீசன். அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க மார்க்கெட்டிங். இந்த கிட்ஸை வெறும் ஒரு சாதாரண பர்ஸ், மேட் அந்த மாதிரி க்ளாத்திங் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டாக பார்க்காம வீவிங் அஸ் அ தெரப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவை கொண்டு போயிருக்காங்க. இந்த காலத்தில் பசங்க எல்லாருமே சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோன்ஸ், யூடியூப் வீடியோஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ட்ரெடிஷ்னல் டூல் கிட் வந்து பசங்களை ரொம்பவே என்கேஜிங்காக வச்சுருக்கு. இதை யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எங்களுக்கு 2வது ரீசன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இனிஷியேட்டிவ்னால நிறைய ஆர்டிசன்ஸ், அதாவது கார்பெண்டர் மாதிரி நிறைய ஆர்டிசன்ஸ்க்கு அடிஷ்னல் இன்கம் கிடைக்குது. ஸோ இவங்க டீ கூட வச்சு இந்த மாதிரி ஸ்மால் டூல் கிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணனால இவங்களால டெய்லி ஒரு 500 rupeesலேருந்து 1000 rupees வரைக்கும் இவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. ஸோ இந்த 3 முக்கியமான ரீசன்ஸ்னால தான் இந்த ஸ்டார்ட் அப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இது இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஸ்டார்ட் அப்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்டார்ட் அப் ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.